தனுசு ராசி, உங்களுடைய வாழ்க்கையே ஒரு போர்க்குளமாக தான் இருக்கும். உங்களோட வாழ்க்கை ஒரு போர்க்குளம் தான் அப்படிங்கிற முடிவுக்கு சின்ன வயசுலேயே நீங்கள் வந்திருப்பீங்க. தட்டு தடுமாறி வரதை விட போராடி போராடியே நீங்கள் எந்த ஒரு அங்கீகாரத்தையுமே பெற்றிருப்பீங்க. எத்தனை தான் கீழே விழுந்தாலும் தன்மானத்தை நீங்கள் விட்டு மாட்டீங்க. நெளிவு சுழிவோடு இருந்தால் கொஞ்சம் சிரத்தையுமே குறைத்து வச்சிருக்கலாம். இலகிய உள்ளம் கொண்டவங்களா தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய அன்பான பேச்சால் எல்லோரையுமே உங்கள் வசம் ஈர்த்துருவீங்க. எல்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு எதுவும் உங்கள் பக்கம் இல்லாதது போல தோணும். எந்த ஒரு விஷயத்தையுமே காட்டி உங்களை வளைக்க முடியாது. தானும் அனுபவிக்காம மற்றவங்களையும் நெருங்க விடாமல் இருக்கிறவங்களோட குணத்தை பற்றி யாருக்குமே அவ்வளோ தெளிவாக தெரியாது. வெற்றிக்கு அருகில் வந்தாலும் ஏதோ ஒரு துரதிர்ஷ்டம் உங்களை துரத்துவது போலவே அடிக்கடி நீங்கள் உணரக்கூடியவங்களாக இருப்பீங்க. சூரிய காற்று வீசினாலும் அதுக்கு நடுவே எதற்கும் கலங்காமல் உறுதி காட்டும் இரும்பு தூணை போல நிற்பீங்க தனுசு ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையின் ஆரம்பத்தில் பல பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏற்படும் தாக்கங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களோட மூத்தவங்களுக்கு கூட பயந்துக்க மாட்டீங்க, ஆனால் இளையவங்களுக்கு அஞ்சுவீங்க. எளிதாக பகையை வென்றடுவீங்க. உங்கள் லக்கணத்தின் அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு வணங்காமுடியாக இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் சிறு வயதிலே செல்வம் உடையவங்களாகவும் ஒரு சிறப்பான ஆற்றல் படைத்தவங்களாகவும் இருப்பீங்க. நாட்டுப்பற்று, இனப்பற்று, ஊருக்காக உழைக்கிறது, இது எல்லாமே தனுசு ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே வரும். உங்களோட இலக்கு எப்போதுமே தவறாது. ஊருக்கு நீங்கள் துணிந்தவங்களாக தெரிவிங்க. வாழ்க்கையை எப்பவுமே அதோட அழகை ரசித்து வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த தனுசு ராசி அன்பர்கள் எல்லா வகையிலுமே பாக்கியம் பெற்றவங்க தான். ஆனால் அதோட பலன்களை பெறுவதற்கு தான் ரொம்பவுமே கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய இன்னல்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய மாற்றங்களும் தாக்கங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதத்தின் கிரக நிலைகளாக என்ன மாற்றத்தையும் தாக்கத்தையும் அனுபவிக்க போகிறீங்க. ஏதாவது நன்மை பிறக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. இந்த ராசியில் எப்பொழுதுமே இந்த கிரகநிலை மாற்றும் பொழுது அது இல்லாமல் இந்த வருஷமே நிறைய நம்ம கிரகநிலை மாற்றத்தை சந்திச்சிட்டோம். அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரகநிலைகள் பாருங்கள் உங்களுக்கு ஏராளமான மாற்றத்தை கொடுக்குது. இந்த கிரகநிலை தாக்கங்களும் சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு தருது. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். குரு பகவான் வழிபாடு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்மைகள் உங்களை வந்து சேர இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சிறப்பான வாழ்வு வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய முறையில் நீங்கள் வந்து உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். இதனாலேயுமே சில முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நீங்கள் உருவாக்க முடியும். சொந்த ஜாதக கணிப்பு எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இந்த வாய்ப்பை நீங்கள் தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை பயன்படுத்துங்க, நன்மைகளை பெற முடியும். இந்த மாதம் பாருங்கள், குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறாரு. 11ஆம் தேதி குரு பகவான் வக்கர கதி அடைய போகிறாரு. பொதுவாக பாருங்கள், இந்த குரு பகவான் உச்சம் அடைஞ்சாலே நல்ல பலன்களை சில ராசிக்காரங்க பெறுவாங்க. அதே போல் இந்த குரு பகவான் உச்சத்திலிருந்து வக்கரம் அடைஞ்சால் ஒரு சில ராசிக்காரங்க இன்னுமே நல்ல பலன்களை பெறுவாங்க. இவர் இப்போ வக்கர கதி அடைய போகிறார். 28ஆம் தேதி சனி பகவானும் அவரோட வக்கர நிவர்த்தியை அடைய போகிறார். சூரியன் சுக்கிரன் இணைஞ்சு இந்த மாதம் மூல திரிகோண வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதில் சூரிய பகவான் நீச்சம் அடையிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தையும் தராங்க. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயின் வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வராரு. அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சியாக போகிறாரு.
ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு. இது தவிர குரு பகவானின் பார்வையுமே நல்ல ஒரு அம்சத்தில் அமைஞ்சிருக்கு. சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகம். இந்த ஒரு யோகம் வரும்போது இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் அரசு சம்பந்தப்பட்டவங்களுக்கும் மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் யோகம் உண்டாகும். இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு யோகக்கார குழந்தைகளாக இருப்பாங்க. இந்த கிரகநிலை மாற்றங்கள் எல்லா ராசிக்குமே ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் இப்போ வக்கரமாக இருக்கிறாரு. உச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் அடையும் பொழுது தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உங்களுடைய தேவை, குடும்ப தேவை, சுவை தேவை இதெல்லாமே 11ஆம் தேதிக்கு முன்பாகவே பூர்த்தி செய்துக்கணும். 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்களேன், உங்களுக்கு கிரக அமைப்பு சில தடை தாமதத்தை கொடுக்கும். அதனால தான் அனைத்து தேவைகளையுமே முன்கூட்டியே சிறப்பாக செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குருவின் பார்வை 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனவரவு, பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும். 28ஆம் தேதிக்கு அப்புறம் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால முழுக்க உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். செல்வத்தை அள்ளி கொடுக்கும் அமைப்புன்னு கூட சொல்லலாம். கவனமாக முன்னெச்சரிக்கை இந்த சமயம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கிறதுனால 28ஆம் தேதிக்கு முன்பே உங்களோட வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்தலாம். 28ஆம் தேதிக்கு அப்புறம் பணம், பொருளாதாரம், வெற்றி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சனி வக்கரமாக இல்லாத ஜாதகத்துக்கு மறுபடியுமே யோகமாக இருக்கும். ஆனால் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5, 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலேயே இப்போ இருக்கிறாரு. குரு பார்வையில் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும் யோகம் இருக்குது. குலதெய்வத்தின் அருள் தாங்க இந்த மாதம் உங்களுக்கு யோகமாக அமைய போகுது. இதனால் குழந்தைகளின் தேவை, குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எல்லோரோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கூட உண்டாகும். நீங்கள் குடும்பத்தோடு இந்த மாதம் குலதெய்வ ஆலயம் சென்று குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலம் நன்மைகளை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்தி கடன் வச்சுருக்கீங்கன்னா அதை முடிஞ்சால் இந்த மாதம் செஞ்சுடுங்க. இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். ஏன்னா குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொருத்தருமே அவங்களோட வாழ்க்கையில் செய்கிற எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெறலாம். அப்படி ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். பயணங்கள் திடீர்னு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சுரவு நீங்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். உடம்பில் இருந்த வலிகள் நீங்கும். 6, 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் இப்போது மகாலட்சுமி கடாட்சத்தோடு அமர்ந்திருக்கிறார். இது மிகப்பெரிய யோகம்னு கூட சொல்லலாம். லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய கடன்களை எல்லாமே அடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். எதிர்பார்க்காத வேலை வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். இருக்கிற இடத்துலையே நல்ல சம்பளம், இல்லைன்னா வேறு வேலைக்கு நல்ல சம்பளத்தோடு மாறக்கூடிய யோகம் இருக்குது. இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான தொழில் செய்ய உங்களுக்கு அற்புதமான சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் அமையும். புதனும் சுக்கிரனும் சேர்வது லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்துது. இந்த யோகம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த சமயம் நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. கடன் பிரச்சனை முக்கியமாக தீரும். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது. வீட்லேயுமே குடும்பத்தில் இருக்கிற யாருக்கிட்டையும் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் கோபத்தை குறைக்கிறதும் நிதானமாக செயல்படுறதும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க உதவியாக இருக்கும். வீடு மனை யோகம் சிறப்பாக இருக்குது. தொழில் நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு வீடு மனை அமையும். எதிர்பார்த்த மனைவி கணவர் அமைவாங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த தடை தாமதம் நீங்கும். நீங்கள் உங்களோட அப்பாவின் தேவைகளை எல்லாமே செஞ்சு வைப்பீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும். ஆனாலும் அதை துணிச்சலாக எதிர்கொண்டால் நன்மைகளை பெறலாம். தொழில் நல்லபடியாக இருக்கும். வருமானம், லாபம் இருக்கும். வீடு மனை வாங்கும் யோகம் இந்த மாதம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வாய்ப்புகளுமே நல்லா தாங்க இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் பெரும்பாலும் நன்மைகளை உண்டாகலாம். வரக்கூடிய செலவுகளை விரிய செலவாகாமல் பார்த்துக்கோங்க. சுப செலவாக மாற்றுறது உங்களோட திறமை. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் ஏற்றம் இறக்கம் கலந்த பலனை தான் கொடுக்குது. ஆனால் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால குலதெய்வத்தை வணங்குங்க. குலதெய்வத்தின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. தனுசு ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி இருந்த கிரகநிலை அமைப்புகளை பார்க்கும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல. அதனால் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறுவதற்கான வழியை அமைச்சுக்கோங்க. எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
உங்களுடைய நண்பர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.